ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த இரவு நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தையோடு கூட இணைக்கப்பட்டிருப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி. இந்த நெட்வொர்க்கில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட இந்த இரவு கர்த்தர் நிச்சயமாக ஊழியம் செய்வார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம், அதில் 1 முதல் 7 வரையுள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரையுள்ள வசனங்கள். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாயிருக்கிறது. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன், போங்கள் என்றான். அவர்களில் ஒருவன், நீர் தயவு செய்து உமது அடியாரோட கூட வர வேண்டும் என்றான். தயவு செய்து உமது அடியாரோட கூட வர வேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோட கூட போனான். அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடரி தண்ணீரிலே விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, இது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எறிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். 7வது வசனம் விதமாய் சொல்கிறது, அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். பிரைஸ் தி லார்ட். ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை இந்த இரவிலே தேவன் நமக்கு அருளி இருக்கிறார். இந்த வார்த்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து நான் முதலாவது ஒரு காரியத்தை சொல்லட்டும். தேவன் சொல்லுகிறார், உன் கரத்தில் இருந்து போன ஏதோ ஒன்று, உனக்கு உரியதாக உன் கரத்தில் இருந்த, உனக்கு உபயோகமாய், உங்களுக்கு உபயோகமாய் இருந்த, நீங்கள் தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஏதுவாக இருந்த ஏதோ ஒன்று உன் கரத்தை விட்டு போயிருக்கும் என்று சொன்னால், இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அதை திரும்பமாக நீ எடுத்துக்கொள்வாய். Praise God. Amen. So whatever you have lost, the loss that you are speaking is temporary. தற்காலிகமான இழப்பு உன் கரத்தில் இருந்து இப்பொழுது இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அது திரும்பமாக உன் கரத்திற்கே வந்து சேரும். Praise God. Amen. Amen. So இந்த இரவை நான் எப்படி வச்சிருக்கிறேன்னா, night of restoration and night of God fixing everything. சகலவற்றையும் தேவன் சரியாக இணைப்பார். Praise God. Amen. Amen. ஆண்டவர் சொல்றாரு, அந்த தர்ஷன் ஞானேந்திரன் ஆண்டவர் சொல்றாரு, உங்க கரத்திலிருந்து போனது திரும்ப உங்க கரத்திற்கு வரும். தேவன் சிலவற்றை உங்க லைஃப்ல பிக்ஸ் பண்ண போகிறார். பிரைஸ் காட். ஆமென். நீங்க நினைக்கலாம், எப்படி இது? நிச்சயமா தேவன் அதை செய்யும் பொருட்டுதான் இந்த வார்த்தைகளை அனுப்புகிறார். இந்த இரவிலே இங்கு இணைந்திருக்கிற பலருடைய வாழ்க்கையிலே சில தற்காலிகமான loss. Some you are walking in a path of a temporary loss, a temporary failure. ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாத, உன்னுடைய அந்த சின்ன நொடி பொழுது கொஞ்ச நேரம் இருக்கிற அந்த துக்கத்தையும் நான் மாற்றப் போகிறேன். Praise God. ஆமென். நான் என்ன செய்ய போகிறேன் என்று நீ கதற வேண்டிய அவசியம் இல்லை. உன் கரத்தில் வந்து சேர வேண்டியவைகள் உன் கரத்தில் வந்து சேரும். இன்னொருவர் எடுத்து கொடுத்தார் என்று அல்ல, நீயே அதை எடுத்துக் கொள்வாய். பிரைஸ் காட். ஆமென். சரி, இங்கே இந்த சம்பவம் ரொம்ப அழகா அருமையா சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவன் என்ன சொல்றானா, தீர்க்கதரிசி புத்திரர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது. நாங்க இருக்கிற இந்த இடம் எங்களுக்கு
நெருக்கமாய் இருக்கிறது. சோ இப்படி சொல்றத நீங்க கேட்கும் போது உங்களுக்கு என்ன தோணும்? எல்லாருக்கும் என்ன தோணும் அப்படின்னா, இவர்கள் விசாலத்தை விரும்புகிறவர்கள். அப்படிதானே? நெருக்கமா இருக்கு, கொஞ்சம் விசாலமா இருக்கணும். அதுதான் அவங்க சொல்லுகிற காரியம். அதுக்கு அவங்க சொல்றாங்க, நாங்க யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். நல்லா கவனிங்க, இவங்க யாரு? முதல்ல இவங்க எத்தனை பேர் இருந்தாங்க? இப்படி சொல்றாங்க, தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அப்படின்னா எத்தனை பேர் அப்படின்னா, 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை வாசி பாருங்க. 4:43. அதற்கு அவனுடைய பணிவிடைக்காரன், இதை நான் 100 பேருக்கு முன் வைப்பது எப்படி என்றான். 100 பேருக்கு முன் வைப்பது எப்படி அப்படின்னு என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, எலிசாவினிடத்தில் வந்து கேட்ட தீர்க்கதரிசிகளின் புத்திரர் ஏதோ 2-3 பேரு 10 பேர் இல்ல, எத்தனை பேர் இருந்திருக்காங்க? 100 பேரு. 100 பேர் நெருக்கமாய் குடியிருக்கிறார்கள் எலிசாவோட. எலிசா இரட்டிப்பான தேவ வரத்தை பெற்ற ஒரு தேவ மனிதன், தீர்க்கதரிசி. அவன் இருக்கிற இடத்திலே அற்புதமான கிரியைகள் நடக்கிறது. பஞ்சகாலத்திலும் பரிபூர்ணமாய் அவர்கள் போஷிக்கப்படுகிறார்கள். இதெல்லாம் வேத சத்தியம். ஆனா இந்த 100 பேரு அவங்க கேட்கிறாங்களே, இந்த 100 பேர் யாரு அப்படின்னு கொஞ்சம் யோசிப்போம்னு சொன்னா, இந்த 100 பேர் யாரு அப்படின்னு கொஞ்சம் யோசிப்போம்னு சொன்னா, 2 வசனங்களை நான் உங்களுக்கு முன்னாடி வைக்க நினைக்கிறேன். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் அதுல 7வது வசனம். 2 ராஜாக்கள் 2:7. தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 50 பேர் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். தூரத்தில் பார்த்து கொண்டு நின்ற 50 பேர். மத்த 50 பேர் யாரு அப்படின்னா, 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்துல 16வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இதோ உமது அடியாரோட 50 பலவான்கள் இருக்கிறார்கள். 50 பலவான்கள் இருக்கிறார்கள். அவர்கள் போய் உம்முடைய எஜமானை தேடும்படி உத்தரவு கொடும். ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் அவரை எடுத்து பர்வதங்களில் ஒன்றின் மேலாகிலும் பள்ளத்தாக்குகளில் ஒன்றிலாகிலும் கொண்டு போய் வைத்திருப்பார் என்றார்கள். அதற்கு அவன் அவர்களை அனுப்ப வேண்டாம். அப்போ இந்த 50 பேர் யாரு அப்படின்னா, இவர்கள் வேதம் சொல்கிறது பலவான்கள். பலவான்கள். இந்த தீர்க்கதரிசியின் புத்திரர் பலவான்கள். 50 பேர் தூரத்திலே நின்றவர்கள், நின்று பார்த்து கொண்டிருந்தவர்கள் 50 பேர். பலவான்கள் 50 பேர். இந்த பலவான்களை நான் சாதாரண பலவான்கள்னு போடல. தேவாவியானவர் எங்கேயாவது கொண்டு போய் வச்சிருப்பார், மலையில வச்சிருப்பாரோ பள்ளத்தாக்கள் வச்சிருப்பாரோ அப்படின்னு தேடுகிறவர்கள். அதாவது ஆவியின் வழி இன்னதென்று அறியாமல் மாம்சத்தின்படியே மலை ஏறுகிறவர்கள். சரியா? ஆவின் வழி என்னன்னு அவங்களுக்கு தெரியாது, ஆனா எல்லாத்தையும் மாம்ச பலத்துல செய்யணும்னு நினைக்கிற 50 பேர். ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் 50 யார் அப்படின்னா ஸ்பெக்டேட்டர்ஸ். தூரத்திலிருந்து பார்க்கிறவங்க, ஸ்பெக்டேட்டர்ஸ். அடுத்த 50 பேரு ஸ்ட்ராங் பீப்புள் ஹூ ஆப்பரேட் இன் ஃபிளஷ். இவங்க 100 பேர் தான் இப்பொழுது எலிசா இரட்டிப்பான அபிஷேகத்தோடு திருப்பி வருவதை பார்த்து அதனால் கவர்ந்தெடுக்கப்பட்டு இப்ப எலிசாவோட என்ன செய்யறாங்க, கூட இருக்கிறாங்க. இந்த 100 பேர் தான் சொல்றாங்க, நாம் இங்கே குடியிருக்கிற இடம், அதாவது 2 ராஜாக்கள் 6:1 சொல்றாங்க, நாங்கள் உம்முடனே குடியிருக்கிற இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். எங்களுக்கு நெருக்கமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, 2 ராஜாக்கள் 6:1 பார்க்கும்போது சொல்றாங்க, நாங்க யோர்தான் மட்டும் போய்
அவ்விடத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உத்தரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கீங்க அப்படின்னா, இந்த ஜனம், அதாவது இந்த 100 பேர் இருக்கிறார்களே, அவர்கள் விசாலத்தை மட்டும்தான் விரும்புகிறாங்களா அப்படின்னா ஒரு சந்தேகம் எழும்புது. ஏன் அப்படின்னா, கில்கால்ல இருந்து இப்ப அவங்க சொல்ற யோர்தானுக்கு போகணும்னு வச்சுக்கோங்க. கில்கால்ல இருந்து அவங்க சொல்ற யோர்தானுக்கு போகணும்னா அவர்கள் பெத்தேலையும் எரிகோவையும் கடந்துதான் எங்க போகணும்? யோர்தானுக்கு போகணும். அப்ப நான் என்ன கேட்கிறேன், வெறும் விசாலத்தை மட்டும் விரும்புவார்கள் என்றால் அந்த விசாலத்தை கில்கால்ல என்ன பண்ணிக்கலாம்? அவங்க சொல்லலாம், அப்படிதானே? ஐயா, நம்ம குடியிருக்கிற இடம், நாங்க உங்களோட குடியிருக்கிற இடம் ரொம்ப நெருக்கமா இருக்கு, எங்களுக்கு விசாலமா இருக்கிற ஒரு இடம் வேணும், எனவே கொஞ்சம் நம்ம இந்த இடத்தை என்ன பண்ணலாம், விசாலமாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாம் யோர்தான் மட்டும் போய் உத்தரங்களை வெட்டி அங்கே என்று சொல்லுகிறார்கள். அப்படின்னா அவங்களுடைய உள்நோக்கம், அவங்களுடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்னு நம்ம நிச்சயமா யோசிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்படின்னா அவங்க விசாலத்தையும் தாண்டி ஏதோ சில காரியங்களை அப்படி உள்ளம் உருமிக்க நாடுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். என்ன அப்படின்னா, இவங்க தூரத்திலே நின்று பார்த்தாங்கன்னு சொல்லியிருக்கு இல்லையா? தூரத்துல அவங்க நின்று பார்த்தாங்க அப்படின்னா உண்மையிலே என்ன அப்படின்னா, ஏன்னா அந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரருக்கு எலிசா எடுத்துக்கொள்ளப்படுகிற நாளை குறித்த வெளிப்பாடு இருந்தது. They were, I mean, not just ordinary people, but they were people with revelation, but did not move according to the revelation. வெளிப்பாடு இருந்தது, ஆனால் அந்த வெளிப்பாட்டுக்கு ஏற்றாற் போல அவர்கள் செயல்படவில்லை. எலிசாக்கு எப்படி தெரிஞ்சிருந்துச்சோ அதே மாதிரி அவங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு. அவங்க கேட்டாங்க, இன்றைக்கு கர்த்தர் உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். So it was revealed to them as well. எலிசாக்கு எப்படி தெரிஞ்சிருச்சோ அப்படியே தீர்க்கதரிசிகளின் புத்திரர் ஒவ்வொருவருக்குமே தெரிஞ்சிருந்தது. ஆனால் வெளிப்பாடுகள் இருந்தும் அவர்கள் செயல்படவில்லை. நிறைய நேரங்கள்ல we miss our moment, not because we did not have revelation, but we have revelation, but we did not act according to the revelation. Praise God. நமக்கு வெளிப்பாடு இல்லை, எனவே நான் அதை இழந்து போயிட்டேன்னு சொல்றதுக்கு இல்லை. வெளிப்பாடுகள் இருந்தும் வெளிப்பாடு பெற்ற பின்பு நீங்கள் இயங்கவில்லை என்பதினாலே, நீங்கள் செயல்படவில்லை என்பதினாலே இழந்து நிற்கிறீர்கள். யோசிச்சு பாருங்களேன், ஒன்னும் தெரியாதவன் இழந்துட்டா கூட பரவாயில்ல, எனக்கு தெரியாது, ஐயோ அப்படியா, இவ்வளவு பெரிய காரியம் நடந்திருக்கு, எனக்கு தெரியாம போச்சே. இப்படி யோசிச்சு பாருங்க. திடுத்துப்புன்னு கவர்மெண்ட்ல சொல்றாங்க, அப்பா எல்லாருக்கும் குடும்பத்துக்கு ஒரு கார் இலவசமா தரோம், அடுத்த எலெக்ஷனுக்கு அதுதான். குடும்பத்துக்கு டிவி கொடுத்தோம், சைக்கிள் கொடுத்தோம், எல்லாம் கொடுத்துட்டோம். இனிமேட் என்னது, அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரும் பொழுது ஒரு குடும்பத்துக்கு ஒரு கார் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அது தெரியாத வரைக்கும் தெரியும், ஐயோ அப்படியா நீங்க எல்லாம் கார் வாங்கிட்டீங்களே, நான் ஐயோ எனக்கு தெரியாம போச்சே, நான் வாங்காம விட்டேன்னே பரவாயில்ல. ஆனா இது கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்ச பிறகும் அது வாங்க விட்டான எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அந்த நிலைமையில தான் இந்த 100 தீர்க்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா எலிசா பெற்றுக்கொண்ட அந்த ஒரு அபிஷேகம் இருக்கிறதே, அது அவர்களுக்கும் திறக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு, ஆனா அவர்கள் இழந்து போயிட்டாங்க. Elisha had the revelation and also he was activating, he was activated. He was just moving forward according to that revelation. அந்த வெளிப்பாட பெற்ற பிறகு அதற்கு நேர செயல்பட்டபடினால அவன் பெற்றுக்கொண்டான், இவர்கள் இழந்து நிற்கிறார்கள். இது உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு, சேனம் விட்டுட்டோமே, மிஸ் பண்ணிட்டோமே. அதனால இப்ப அவங்க சொல்றாங்க, மெதுவா சொல்றாங்க, நாங்க யோர்தான் வரைக்கும் போக வேண்டும். என்ன ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு நீங்க 2ஆம் அதிகாரத்துல 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா, கில்கால்ல இருந்து புறப்பட்டு பெத்தேலுக்கு வர்றாங்க, பெத்தேல இருந்து புறப்பட்டு எரியோவுக்கு வர்றாங்க, எரியோல இருந்து என்ன பண்றாங்கன்னா யோர்தானுக்கு வராங்க.
அந்த யோர்தான்ல தான் இந்த 50 தீர்க்கதரிசிகளும் புத்திரரும் இருந்தார்கள். பெத்தேல இருந்தாங்களா? ஆமா இருந்தாங்க. எரிகோல இருந்தாங்களா? அதுலயும் 50 இருந்தாங்க. அதுலயும் 50 அங்கெல்லாம் தீர்க்கதரிசிகள் புத்திரர் இருந்தாங்க. ஆனா இந்த யோர்தான்ல இருக்கவங்க ரொம்ப, ஏன்னா they were very close, ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்க, நெருக்கமா இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா இப்படி யோசிச்சு பாருங்க, எலியாவும் எலிசாவும் என்ன பண்றாங்க தெரியுமா? அந்த யோர்தானை கடக்கிறாங்க. கையில இருந்த அந்த சால்வை எடுத்து எலியா முறுக்கி தண்ணீரை அடித்தான். தண்ணீர் என்ன பண்ணுச்சான்? 2 பக்கமா பிரிந்ததாம். அந்த தண்ணி என்ன சொல்லுச்சா? எலிசா உனக்கும் எலியாவுக்கு மட்டும்தான் அந்த பாதைன்னு சொல்லுச்சா? இல்ல. அப்படின்னு என்ன யோசிச்சு பாருங்களேன். இட் வாஸ் ஓபன் ஃபார் எவ்ரி ஒன். பிரைஸ் காட். ஐ மீன், ஒரு ராஜரீக பாதை திறக்கப்பட்ட பிறகும் அதிலே விசுவாசிக்க கூடாதவர்களாய், அதிலே துணிந்து இறங்கக்கூடாதவர்களாய், தரிசனத்தை பெற்றிருந்தும் செயல்படக்கூடாதவர்களாய் நின்று போனவர்கள். ஒருவேளை போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? எலிசாக்கு கிடைச்ச மாதிரி அவங்களுக்கு என்ன பண்ணிருக்கும்? கிடைச்சிருக்கும். இப்ப ரிக்ரெட்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப நான் அந்த பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே சிலருடைய வாழ்க்கையில சில ரிக்ரெட்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. ஐயோ, இப்படி பண்ணிருக்கலாமே நானு, அன்னைக்கு அத மாதிரி செஞ்சிருக்கலாமே நானு. உங்களுக்கு தான் இந்த வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் பேசுகிறார், டோன்ட் வரி, dwell in your yesterday because your tomorrow is brighter and blessed than your yesterday. நீ உன்னுடைய கடந்த காலத்தை குறித்து அன்றைக்கு அப்படி செய்யலையே, இப்படி போயிருச்சேன்னு கவலைப்படாத. அதை விட மகிமையான ஒரு எதிர்காலம் உனக்கு முன்னதாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தர் உன் வாழ்க்கையிலே இந்த எண்ணங்களை அவர்தான் விதைக்கிறார். இந்த யோசனைகளை, விருப்பங்களை அவர்தான் விதைக்கிறார். அவங்க விட்னஸ் பண்றாங்க. எலிசாவோட மினிஸ்ட்ரியை விட்னஸ் பண்ணிட்டு சொல்றாங்க, if there is one thing that we have lost, it is, whatever that you have received on the other day. நீ எதெல்லாம் பெற்றுக்கொண்டியோ அதை தாயா நாங்க அன்னைக்கு இழந்துட்டோம். எங்களுக்கும் எல்லாம் வெளிப்பாடு கிடைச்சிருச்சு, எங்களுக்கும் எல்லாம் தெரிஞ்சு, எங்களுக்கும் பாதை திறக்கப்பட்டுச்சு, ஆனா நாங்க பயன்படுத்தாம விட்டுட்டோமே. Praise the Lord. ஆமென். சோ ஒவ்வொரு முறை எலிசா அற்புதங்கள் செய்ய 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 அவங்களுடைய வாழ்க்கையில் அதை பார்த்து அவங்க ஃபேசினேட் ஆனது மட்டும் இல்லாம அவருக்கு ரிக்ரெட் வந்துட்டே இருந்துச்சு. நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோமே, நம்ம அதை விட்டுட்டோமே, நம்ம அதை செய்ய தவறிட்டோமே. அதனால ஒரு நாள் கூட்டாக சேர்ந்து ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. சொல்றாங்க, we want to go back to Jordan. நாங்க திரும்ப எங்க போனோம்? யோர்தானுக்கு போனோம். ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் it was a place of happenings, it was a place of new beginning. எலிசாவுடைய வாழ்க்கையில புதிய துவக்கங்கள் ஏற்பட்ட இடம். இவங்க எல்லாரும் 50 பேர் பார்த்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு பெரிய அடையாள மாற்றம் உண்டான இடம் அது. வேலைக்காரனாய் போனவன் எஜமானாய் திரும்பி வந்தானே, அப்படிப்பட்ட இடம். அவங்க நினைக்கிறாங்க, அந்த ஜோர்டன்ல நம்ம போய் குடியிருந்தோம்னா, if we can go and dwell in that presence, there will be transformation in our life. நம்முடைய வாழ்க்கையில சில அற்புத மாற்றங்கள் நிகழும். அதனாலதான் சொன்னாங்க, நாங்க யோர்தானுக்கு போகணும், யோர்தானுக்கு போய் அங்கே நாங்கள் குடியிருக்கும்படி ஒரு இடத்தை எங்களுக்கு உண்டாக்குவோம். Praise God. ஆமென். சோ அப்படின்னா இங்க இருந்து அவங்க போகும்பொழுது எப்படி அவங்க போகணும்? நான் ஏற்கனவே சொன்னேன், இதுல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா கில்கால்ல இருந்து இந்த பிரயாணம் எப்படி தொடங்குச்சு? எலிசாக்கு பின்னாடி போன பிரயாணம் அப்படின்னா, கில்கால்ல இருந்து பெத்தேல், பெத்தேல இருந்து எரிகோ, எரிகோல இருந்து யோர்தான், அப்படிதான் போச்சு. சரியா? அப்ப இப்ப திரும்ப அவங்க கில்கால்ல இருந்து புறப்படுறாங்க அப்படின்னா, கில்கால்ல இருந்து யோர்தானுக்கு போக வேண்டிய அவர்கள் நிச்சயமாக பெத்தேலையும் எரிகோவையும் கடந்துதான் போக வேண்டும். பிரைஸ் காட். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில நீ சகலவற்றையும் திரும்பமாய் துவங்க வேண்டும் என்று நினைக்கிறபடியினால் நான் இழந்து போன சில தருணங்களை திருப்பிக் கொள்ள விரும்புகிறேன். I want to live, I want to get back those opportunities that I've lost.
நான் இழந்த அந்த தருணங்களை திருப்பிக் கொள்ள நினைக்கிறேன், நான் அதுல திரும்ப வாழ விரும்புகிறேன் அப்படின்னா இதுதான்ப்பா வழி அப்படிங்கிறாரு. இதை தாண்டாம முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்ப அங்க இருந்து புறப்படும். சரி, முதல்ல இந்த அவங்க இருந்த இதுல என்ன இருந்துச்சு, அதாவது கில்கால்ல என்ன இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப ஒரு ஒரு சின்ன பதிவு அங்க இருக்கிறது. யோசுவா 4ஆம் அதிகாரம் அதுல 19-20. யோசுவா 4 அதுல 19-20 வாசிங்க. யோசுவா 4 அதுல 19-20. இந்த பிரகாரமாக முதல் மாதம் 10ஆம் தேதியிலே ஜனங்கள் யோர்தானிலிருந்து கரையேறி எரிகோவுக்கு கீழ் எல்லையான கில்காலிலே பாளையம் இறங்கினார்கள். அவர்கள் யோர்தானில் எடுத்துக்கொண்டு வந்த அந்த 12 கற்களையும் யோசுவா கில்காலிலே நாட்டி. ரைட். யோசுவா 4ஆம் அதிகாரத்தை வாசிங்கன்னா இந்த சம்பவம் அங்க நல்ல விஸ்தாரமா எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா முதல் மாதத்தில் யோர்தான் கரை புரண்டு ஓடும், அது கடக்கவே முடியாது யாராலையும். அப்படி கரை புரண்டு ஓடுகிற அந்த காலகட்டத்துல ஆண்டவர் சொல்றாருப்பா, இப்பதான்ப்பா நீங்க தாண்டி போகணும் அப்படிங்கிறாரு. அப்புறம் இன்னொரு காரியமும் சொல்றாரு, நீ 12 பேரை ஆயத்தப்படுத்து, பிரவாகித்து ஓடுகிற இந்த யோர்தான் ஆழத்துல சில கற்கள், சில தூண்கள் கிடக்குப்பா. அந்த கற்கள் சாய்ந்து போய் கிடக்கிறது, அதை அப்படியே எடுத்துட்டு இந்த 12 பேரும் தோல்ல சுமந்து கொண்டு போய் கரையேறும் போது அந்த கில்காலிலே பாளையத்தின் அருகே அவைகளை நீங்கள் நாட்டி வைக்க வேண்டும். அந்த கற்கள் நாட்டப்பட வேண்டும். அவைகள் சாட்சியின் தூண்களாய் நிற்க வேண்டும். ஏன் அப்படின்னா பற்பல சந்ததிகள் இது எப்படின்னு கேட்டாங்கன்னா அவர்களுக்கு விவரிப்பதற்காக அடையாள சின்னமாய் அங்கே நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்படியே அது செய்யப்பட்டுச்சு. அந்த தூண்கள் நெடுநாட்கள் அங்கே நிறுத்தப்பட்டிருந்தது. அப்ப இவங்க சொல்றாங்க, let us move out of Gilgal, let us go to Jordan அப்படின்னா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, எப்பா இந்த தூணா நிக்கிற சாட்சி நிக்குது நல்லதுதான், ஆனா புதுசா நான் அவருடைய வல்லமையை பார்க்கணும். என் வாழ்க்கையிலே சில புதிய சாட்சிகள் ஏற்பட வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே சில புதிய கிருபைகளை நான் பெற வேண்டும். புதிய அபிஷேகத்தை நான் பெற வேண்டும். முந்தின மகிமை அல்ல, பிந்தின மகிமை எனக்கு வெளிப்பட வேண்டும். Praise the Lord. Amen. So இந்த நாள் ஆண்டவர் சொல்றாரு, it is time for you to move out, to move according to the plan of God. தேவ திட்டத்தின்படி செயல்பட நீ துவங்கு. ஹல்லேலூயா. ஆமென். அந்த பழைய சாட்சியே இல்லப்பா, நான் புதிய கிரியைகளையும் செய்ய விரும்புகிறேன். ஹல்லேலூயா. முன்னாட்களில் திறக்கப்பட்ட அந்த மகிமையின் பாதைகளை இந்நாட்களில் திரும்பமாய் உன் வாழ்க்கையிலே நான் திறக்க விரும்புகிறேன். நீ இழந்து போன அந்த தருணங்கள் என்று சொல்கிறாயே, அவைகளை திரும்பமாய் உனக்கு நான் தர விரும்புகிறேன். Go to the place of new beginning. அந்த புதிய துவக்கங்கள், பிரம்மாண்ட நிகழ்வுகள் ஏற்பட்ட இடத்திற்கு திரும்ப உனக்கு கொண்டு வருகிறேன். Praise the Lord. Amen. See, ஆண்டவரால மட்டும்தான் செய்ய முடியும். ஆண்டவரால மட்டும்தான் செய்ய முடியும். எனவே ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா விதைக்கிறார், நமக்குள்ள அந்த விருப்பத்தை விதைக்கிறார். உடனே இவங்க புறப்பட்டு போறாங்க. அப்படி மூவ் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க கில்கால்ல இருந்து பிரயாணிக்கும் பொழுது பெத்தேலையும் எரிகோவையும் கடக்க வேண்டும். பெத்தேல் என்ன இடம் அப்படின்னா பொருத்தனையினால் ஆசீர்வாதம் உண்டான இடம். அப்படிதானே? பெத்தேல் அப்படின்றது என்னது? ஒரு பிளேஸ் ஆஃப் என்கவுண்டர், ஒரு பொருத்தனையினாலே. யாக்கோபுடைய ஆசீர்வாதம் துவக்கம் எங்க இருக்குன்னா அங்கதான் இருக்கு. யாக்கோபு சொல்றான், ஆண்டவரே நான் எல்லாத்திலையும் உங்களுக்கு தசமபாகம் தர்றேன், எனக்கு உண்ண உணவு கொடுங்க, தங்க இடம் கொடுங்க, என் பிரயாணத்துல நோட கூட இருங்க, நீர் இருந்து என்னை திரும்பி வர பண்ணுவீர், ஆனால் தேவரே எனக்கு தந்த எல்லாவற்றிலும் நான் நமக்கு தசமபாகம் செலுத்துவேன்னு சொல்றான். நம்ம ஒரு பொருத்தனைன்னு வச்சுக்கிறோம். ஒரு பொருத்தனை செய்த இடம், பொருத்தனையினால் ஆசீர்வாதம், அதுதான் பெத்தேல். எரிகோ என்னது? எரிகோ
பெருந்தொனியினால் வெற்றி. இங்கே பொருத்தனை என்றால் அங்கே பெருந்தொனி, இங்கே ஆசீர்வாதம் என்றால் அங்கே வெற்றி. அப்ப ஆண்டவர் இந்த 2 இடத்தையும் முன்னாடி காட்டுறாரு நமக்கு முன்னாடி. இதுல ஒண்ணு என்ன அப்படின்னா, பெத்தேல் அப்படின்னா கீழே நீங்க என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா, கட்ட வேண்டியது அப்படின்னு போட்டுக்கலாம். அப்படிதானே? அவன் சொன்னா, நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். So every area of your life that needs to be built, கட்டி எழுப்ப வேண்டியவைகள், அதுதான் என்னது? பெத்தேல், கட்டி எழுப்ப வேண்டியவைகள். எரிகோனா, தகர்க்கப்பட வேண்டியவைகள். இது 2 தான் பிரதானம். பெத்தேல்ல அப்படின்னா every area of your life that needs to be built according to the word. ஜெரிகோ அப்படின்னா every area of your life that needs to be destroyed according to the word. தேவனுடைய வார்த்தையினால் கட்டப்பட வேண்டிய ஒரு எல்லை, தேவனுடைய வார்த்தையினாலேயே தகர்க்கப்பட வேண்டிய ஒரு எல்லை. எதை அவர் கட்ட சொல்லுகிறாரோ அதை கட்ட வேண்டும், எதை இடிக்க சொல்லுகிறாரோ அதை தரைமட்டமாக இடிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, உங்களை ஆண்டவர் இவ்விதமாக நடத்த விரும்புகிறார். From Gilgal to Jordan, place of happening. தூண்களை சாட்சியாய் நிறுத்தி, ஆமா என்னைக்கோ ஒண்ணு நடந்துச்சு, என்னைக்கோ நடந்துச்சு அப்படின்னு சந்ததி சந்ததியாய் பலருக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு இடத்துல இருந்து நீங்களே பார்க்கிற ஒரு இடத்திற்கு, உங்க வாழ்க்கையிலே அது நடக்கிற ஒரு நிலைமைக்கு தேவன் உங்களை கொண்டு வரும்படிக்கு விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். சோ அவ்விதமாக செயல்பட்டு அப்படியாக வரும்போதுதான் அவங்க கேட்கிறாங்க, நீர் உமது அடியாரோட கூட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். சோ ரொம்ப அழகா இருக்கு. எப்படின்னா, இது எப்படி நான் எடுத்துக்கிறேன்னா, எலிசா உனக்கு நடந்த போது நாங்கெல்லாம் பார்த்தோம், எங்களுக்கு நடக்கும் போது நீ பார்க்கணும் நாங்க விரும்புகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். So when you received, we witnessed, but now it is our turn. We are going to witness. We are going to receive and you will witness. Praise the Lord. Amen. So அழகா அவரு கூட போனார். அவர் வேணானே சொல்லல, நான் மாட்டேன்னு சொல்லல, பொங்கல் அப்படின்னாரு. அப்ப நான் வரேன்னு சொன்னோடனே வராரு. அப்படி வரும்போது வேதம் சொல்லுகிறது, அவ்விதமாக ஒவ்வொருவரும் அந்த உத்திரங்களை வெட்டி விழுத்துகையில், when it was about to be finished, ஒருத்தன் வெட்டிக்கிட்டு இருக்கிறான், அவன் வெட்டி விழுத்துகையில் கோடரி தண்ணீர்ல விழுந்துருச்சு. பிரைஸ் காட். கையில என்ன இருக்குது? அந்த உட்டு இருக்கு. கோடரியில ஒரு இரும்பு பாட்டு இருக்கும், ஒரு மரப்பாட்டு இருக்கும் இல்லையா? அந்த கையில அந்த மரப்பாட்டு நல்லா இருக்குது, அந்த இரும்பு மட்டும் என்ன பண்ணிடுச்சு? கலண்டுருச்சு. அதனாலதான் இதை நான் ஏற்கனவே ப்ராஃபட்டிக்கா சொன்னேன். something that you have lost from your hand. Praise God. You are holding on to something. ஏதோ ஒண்ணு நீ பிடிச்சிருக்கப்பா, ஆனா ஒரு பகுதி அதுல இல்லப்பா. தானே? வெறும் அந்த மரத்தை மட்டும் வச்சு ஏதாவது செய்ய முடியுமா? ஒன்னும் செய்ய முடியாது. அவன் இப்படி யோசிச்சு பாருங்க. எலிசா மினிஸ்ட்ரியில இந்த 2 விஷயத்தையும் நான் கவனிச்சேன். ஏன்னா ஏற்கனவே இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, 3ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா சொல்லுவாரு, 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்துல வாய்க்கால்களை வெட்டுங்கள் அப்படிம்பாரு. அப்படித்தானே சொல்றாரா? வாய்க்கால்களை வெட்டுங்கள். காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, நீங்க வாய்க்காலை வெட்டுங்க. தண்ணீர், பள்ளத்தாக்கு தண்ணீராலே வாய்க்காலை வெட்டினா தண்ணி வரும். அப்படிதானே? உத்திரத்தை வெட்டினால், உத்திரங்களை வெட்டினால் விசாலம் உண்டாகும். பிரைஸ் காட். ஆமென். சோ அந்த சேனல்ஸ் அதை வெட்டினா flow, there will be a flow. இங்க சொல்றாரு, இந்த மரத்தை வெட்டினா என்ன ஆகும்னா there will be more space, விசாலம் உண்டாகும். இப்ப நமக்கு எங்க விசாலம் தேவை? இந்த விசாலம் எங்க தேவை அப்படின்னா நம்முடைய இருதயத்திலே தேவை. நீங்களும் நானும்
வெட்டி விழுத்த வேண்டிய சில விழுதுகள் எங்க இருக்கு, எங்கேயோ இருக்கு. அதை வெட்டி வெட்டி விழுத்தினோம்னா நம்ம ஆண்டவருக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் என்ன பண்றோம், கொடுக்கிறோம். ஆண்டவரே இதை வெட்டிடுவோம், ஆண்டவரே அதை வெட்டிடுவோம், அவர் என்ன சொல்றாரோ அப்படிதானே. நான் சொன்னேன் கட்ட வேண்டியதை கட்ட வேண்டும், தகர்க்க வேண்டியதை தகர்க்க வேண்டும். இவ்விதமா செயல்படும் போது என்ன நடக்குதுன்னா, நீங்கள் உத்திரங்களை வெட்டுகிறீர்கள். எதெல்லாம் வெட்டணுமோ, யூ ஆர் கிரியேட்டிங் மோர் ரூம் ஃபார் த ஹோலி ஸ்பிரிட் இன் யோர் ஹார்ட். உங்கள் இருதயத்திற்குள்ளே அவருக்கு விசாலமான இடத்தை உண்டாக்குகிறீர்கள். எலிசா தீர்க்கதரிசியின் புத்திரரோடு குடியிருந்தது போல பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறார். அவருக்கு இடம் உண்டாக்கும் இரவாக இந்த இரவு இருப்பதாக. எந்தெந்த எல்லைகள்ல எதை எதை நீங்க வெட்டி விழுத்தணும்னு ஆண்டவர் சொல்றாரோ அதை வெட்டி விழுத்தும் உண்டாகிறது. He will move in your life more freely. உங்களுக்குள்ள இன்னும் விசாலமாய் அவர் கிரியை செய்ய ஏது உண்டாகும். Praise God. Amen. So வெட்டும் போது ஆனா அந்த அயன் ஹெட், ஆக்ஸ் ஹெட் அது விழுந்துருச்சு. Praise the Lord. தீர்க்கதரிசி கேட்டாரா, எங்கப்பா விழுந்துச்சு? அவன் இடத்தை காண்பித்தான். வேதம் சொல்கிறது, அவன் ஒரு கொப்பை அதுல எறிந்த போது அந்த இரும்பு மிதந்தது. உடனே சொன்னாரு, அதை எடுத்துக்கொள். 7வது வசனத்துல இருக்கு, அதை எடுத்துக்கொள். அவன் எடுத்துக்கொண்டான். ஒரு காரியம் தொலைஞ்சு போய் திரும்ப டக்குன்னு நம்ம கையில கிடைக்குதுன்னா அந்த மகிழ்ச்சி அளவற்ற மகிழ்ச்சியா இருக்கிறது. உங்களை பார்த்து நான் சொல்றேன், ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, நீ செய்ய வேண்டியவைகளை இன்னும் தொடர்ந்து செய்யும்படி நீ அந்த இழந்ததை, அந்த வல்லமையை நீ பெற்றுக் கொள்ளுவாய். ஆமென். என்னுடைய பார்வையில ஆக்ஸ் ஹெட் அப்படின்றது இட் ரெப்ரசன்ட்ஸ் பவர் தானே. அது வல்லமைக்கு அடையாளமா இருக்கிறது. ஏன்னா அந்த ஆக்ஸ் ஹெட்ல அது மட்டும் இல்லைன்னா இட் டசன்ட் சர்வ் த பர்பஸ். நமக்கு ஒரு ஆற்றல் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆவியானுடைய வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வல்லமை இல்லை என்றால் நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. கிறிஸ்து இயேசு செய்த சகலவற்றையும் நீங்களும் நானும், அவருக்குள் இருந்த அதே ஆற்றலை நமக்குள் தேவன் வைத்திருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு அந்த பவர்லெஸ் லைஃப் உங்க லைஃப் இருக்குன்னா ஆண்டவர் திரும்பமா அந்த பவரை உங்களுக்கு இந்த இரவுல தரும்படி விரும்புகிறார். You will get back your power. You will get back the axe head. எதை நீ வெட்ட வேண்டுமோ அதை வெட்டுவாய். எதை நீ தொடர வேண்டுமோ, எதை செய்து முடிக்க வேண்டுமோ அதை செய்து முடிப்பதற்கு தேவன் அருளுகிற ஆற்றல். Praise the Lord. நீங்க சிலதை துவக்கி இருக்கலாம், ஆனா in process you faced this problem, but now the Lord says, I'm restoring power. என்னுடைய வல்லமை நான் திரும்ப உனக்கு தருகிறேன், நீ எடுத்துக்கொள்வாய். நீ வெட்டி முடிக்க வேண்டியதை வெட்டி முடிப்பாய். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன், அறிக்கை செய்கிறேன். இந்த இரவு உங்கள் கைவிட்டு போனவைகள் திரும்ப உங்க கைக்குள் வருகிறது. ஹல்லேலூயா. ஆமென். அது எதுவாக இருந்தாலும் சரி, whatever it is, that God, and you have lost it temporarily, but this night is a night of restoration and God is giving it back to you. வேற யாரோ ஒரு கைகள்ல உன் கரத்தினாலேயே அதை எடுத்துக்கொள்ளும்படி கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். பிரைஸ் காட். கண்களை மூடி நம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக தேவனே, ஆண்டவரே, இப்படி வார்த்தை உண்மை உள்ளது. நீர் இந்த வார்த்தைகளை அனுப்பி இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, இழந்து போன தருணங்களா இருக்கலாம், கேட்க தவறின ரகசியங்களா இருக்கலாம், பாதை திறக்கப்பட்டும் நான் இதில் நடக்கவில்லையே என்கின்ற ஏக்கங்களா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் ஆண்டவரே, இந்த இரவு நீங்க சொல்றீங்க, I am restoring everything back to you. I will take you back to the place of new beginnings. I will take you back to a place of happenings. எவைகளை நீ இழந்தாயோ அவைகளை
நிச்சயமாக திருப்பிக் கொள்வாய். எஸ் லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, அநேகர் சாட்சியாக ஆண்டவரே நீங்க உமது பிள்ளைகளை இப்படிப்பட்ட சாட்சிக்குள், இப்படிப்பட்ட உமது கிரியைகளுக்குள் நடத்துகிறதற்காய் நன்றி தகப்பனே. ஆண்டவரே, அவர்கள் கையை விட்டு போனவைகளை திரும்பமாய் அவருடைய கைகளிலேயே சேர்க்கிற தேவனாய் இருக்கிறேன். இந்த நாள் இணைக்கப்பட்ட ஒவ்வொரு தரிசனமாய் அவருடைய சூழ்நிலைகளுக்குள் அனுப்புகிறதற்காய் நன்றி. உடைய வார்த்தையின்படி நன்மை செய்யும், நினைத்தருளும், ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த வாரத்துல உங்களுடைய பிள்ளைகள் பற்பல விசாலங்களுக்குள் நடத்தப்படுவார்களாக, ராஜரீக மேன்மைகளுக்குள் நடத்தப்படுவார்களாக, தீர்மானிக்கப்பட்ட நன்மைகளுக்குள்ளாக நடத்தப்படுவார்களாக, இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வார்களாக. ஆண்டவருடைய போக்கில் வரத்திலும் கூட இருங்க. ஆண்டவரே, ஊழியங்கள் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உமது கரம் கூட இருப்பதாக. இந்த மாதத்தின் கடைசி நாட்களுக்குள்ள வந்திருக்கிறோம். இந்த நாட்கள்ல உமது கிருபையும் உங்களுடைய மகிமையும் பெரிதாய் விளங்கட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும், சமாதானமும், பாதுகாவலும், ஆசீர்வாதங்களும் வழி நடத்தலும் நம் அனைவரோடும் கூட இன்னும் சதா காலங்களிலும் தங்கி. ஆமென், ஆமென்.